அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம தாய்மடி மரச்செக்கு எண்ணெய் வந்து கடந்த 2015 நம்ம வந்து தயாரிச்சிட்ருக்குறோம். 100% பியூர் அண்டு குவாலிட்டியில். சரிங்களா? இங்கே 2 பெண்மணிகள் இருக்கிறாங்க. கடந்த ஒரு மாதமாக இவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நான் வந்து போடலை. காரணம் என்னென்னா, நிறைய இடத்துல வந்து பெண்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து வர முடியுமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் பதில் பேசுவேன். அதெல்லாம் நிறைய இடத்துல ஓட்டுறாங்க. நிறைய இடத்துல மிஷின் வாங்கி அவங்க வந்து இந்த நம்ம கோல்ட் ப்ளஸ் ஆயிலை வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க, பாரம்பரிய எண்ணெய்களை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நம்ம நிறுவனத்தில் வந்து நேரடியாக வந்து பெண்களை வச்சு நான் வந்து இங்கே இந்த இயந்திரத்தை வந்து ஆப்ரேட் பண்ணதில்லை. சரிங்களா? இவங்க ஒரு மாதமாக வந்து செம்மையாக அருமையாக மணி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்களை விட அருமையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இது வந்து உண்மையாகவே பல பேருக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த இயந்திரத்தை ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகங்கள் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? இவங்க தான் இந்த இயந்திரத்தை வந்து எல்லாமே, அதுவும் 10 கிலோ இல்லை, 20 கிலோ இல்லை, 30 கிலோவும் 30 kg மிஷினையும் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ மூலம் நான் என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் யாராவது இந்த துறைக்கு வரணும்னு விருப்பப்பட்டால் கண்டிப்பாக வாங்க. பல பெண்கள் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை நேரடியாக காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? இது ஆப்ரேட் பண்ணுங்க. பார்த்து இவங்க ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்துக்குங்க. என்னென்னா, அவங்க கையில் வளையல்லாம் இல்லை. கையில் வளையல் இல்லாது வந்து ரொம்ப சிறப்பு. சரிங்களா? ஏன்னா அது ஆப்ரேட் பண்ணும்போது தேவையில்லை. நம்ம செக்கு மிஷின் ஓட்டும்போது கையில் வந்து வளையல் இல்லாத இருக்கிறது நல்லது. சரிங்களா? இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இயந்திரத்தை வந்து பெண்களால் இயக்க முடியும். ஆச்சுங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஐயோ, இந்த இயந்திரத்தை வந்து பெண்கள் வந்து இயக்க முடியாது, பெண்களால் ஓட்ட முடியுமா அப்படின்னு நிறைய பேர்த்துட்டு சந்தேகம் இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளோட இயந்திரமே 1000க்கு மேற்பட்ட பெண்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய தாய்மடி மரச்செக்கு எண்ணெய் நிறுவனத்தில் இதான் முதல் முறையாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து கூச்சம். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்து அவங்களே வந்து பேச வைக்கிறேன்.